பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு நாளைக்கு வந்துடும் பார்த்தா அதுவும் இல்லாம போச்சேம்மா. ஏங்க நிஜமாவே பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும், பெண்களை சமமா நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா 2023ல மசோதா கொண்டு வந்தாங்கல்ல, கொண்டு வந்தத இப்ப இருக்கிற தொகுதிக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அது அவங்களுக்கு நோக்கமா இருக்கிற மாதிரி தெரியல. பெண்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் சம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் கோயிலுக்கு போக முடியுதா? அந்த சபரிமலைக்கு போகிறதுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி வடநாட்டுலயும் அது ஏதோ ஒரு கோவிலுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க போய் சாமி கும்பிடுறதுக்கு. சாதாரண அதாவது ஏதோ ஒண்ணு பெருசுன்னு ஒண்ணு கட்டமைக்கிறாங்களோ அந்த எல்லாருமே நடைமுறைப்படுத்துறாங்க இல்லையா. நம்மளோட கோயில்ல கருவறைக்குள்ளார நம்ம கோயில் நம்ம பாட்டி நம்ம தாத்தாவை வச்சு கும்பிடுறோம்னு வைங்க, அந்த இடத்துக்கே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க உள்ள போக கூடாதுங்கிறாங்க. அப்படி ஒரு இதை வச்சிருக்கிறவங்க எப்படி சமமா கொடுத்துருவாங்க? அதோட போர்வையில இப்ப கொண்டு வந்ததாதான் நான் நினைக்கிறேன். உண்மைதான். அது என்னடா 23லயே பாஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் செய்யறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த 3 வருஷமா இருந்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கலாம், இல்ல இப்ப இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணலாம். இருங்க, நான் ஒண்ணு இன்னைக்குதான் கேட்டேன். அதாவது உள்ளாட்சி தேர்தல்லாம் வந்துச்சா 87ல 89ல ராஜீவ் காந்தி வந்ததுக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் அந்த ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணுமே அவங்க கொண்டு வந்தது அப்படிங்கிறதுக்காக அப்பயே வாஜ்பாய் கொண்டு வந்தப்ப வாஜ்பாய் கொண்டு வந்தத பெண்கள் மேல எவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க என்னன்னா அதுக்கு தகுதியா சொல்றாங்கன்னா 8வது 10வது பாஸ் பண்ணிருக்கணும். அத வேணா ஒத்துக்கலாம். ஏன்னா பெண்கள் கல்வி இருங்கய்யா பெண்கள் கல்வி அறிவு பெறணும் அப்படிங்கிற அக்கறையில இனிமேலாவது படிப்பாங்கன்ற அக்கறையில சொல்லிருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா கழிவறை இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வைக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பக்கம் ஜாதி வாரியா வீடை எப்படி வச்சிருக்கணும், வீட்டுக்கு வாசப்படி எப்படி இருக்கணும், வீட்டை எப்படி பூசணும், எந்தெந்த ஜாதிக்காரங்க பூசணும் பூசக்கூடாது அப்படி ஒரு இது வச்சிருக்கும் போது அப்ப இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு? அப்ப பெண்கள் இந்த மாதிரியான ஒரு இதுனா அப்ப உயர் வகுப்பினரோ உயர் பணக்காரங்களோ மட்டும்தான் இதுல பங்கெடுத்துக்கணும். மற்றவங்க அந்த அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நேரடியா சொன்னாங்க. இதெல்லாம் வந்து தகுதியா வச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அந்த பெண்களுக்கான சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதுக்கு பின்னாடி எல்லாமே இந்த சொன்ன மாதிரி நாரி சக்தி நல்லா இருக்கணும்ன்றதுல நரித்தனமான சக்தியா நரித்தனமா அந்த சக்தியை அடக்கிறதுக்கான முயற்சியா தான் இருக்கு.